தற்போது நம்மிடையே நாஞ்சில் சம்பத் தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் சொல்லுங்க, தற்போது மதுசூதனன் நாங்கள் சசிகலாவை நீக்குவோம் என சொல்லியிருக்கிறார். இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? மதுசூதனன் அவர்கள் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அவர்களால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர். அடுத்து கெடுத்து பச்சை துரோகம் செய்த ஒரு பாவிக்கு இன்றைக்கு அவர் பக்கத்துணையாக இருக்கிறார். நாங்களே பொதுக்குழுவை கூட்டுவோம் என்றெல்லாம் இந்த பழைய பெருங்காய டப்பாக்கள் புலம்புவதை நாங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. இவர்கள் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது ஊரறியும் உலகறியும். ஆகவே இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகிறவர்கள் இங்கே யாரும் இல்லை. மதுசூதனன் கட்சியின் அவைத்தலைவராக இருந்தாலும் ஒரு தனி மனிதர், அவ்வளவுதான். அவருக்கு பின்னால் மதுசூதனன் வாழ்க என்று சொல்லுவதற்கு ஒரு ஜீவன் கூட இல்லை. ஆகவே மதுசூதனன் இந்த பூச்சாண்டி காட்டுகிற வேலையை இத்தோடு நிறுத்திக் கொள்வது நல்லது. குச்சிகள் பட்டு வானம் கிழிவதில்லை, எச்சில்கள் பட்டு எரிமலை சாய்வதில்லை. இந்த அண்டங்காக்கைகள் அனைத்து இந்திய அதிமுக என்கிற ஆகாயத்தை அழுக்காக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. சின்னம்மா அவர்கள் சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் சாணக்கியத்தனமாகவும் இந்த துரோகத்தை அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதே போல அதிமுகவில் தற்காலிக பொதுச் செயலாளர் என்ற பதவியே கிடையாது என்று மதுசூதனன் சொல்லியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து? அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற வெற்றிடத்தை சின்னம்மாவை தேர்ந்தெடுத்ததன் மூலம் இவரும் சேர்ந்துதான் இட்டு நிரப்பி இருக்கிறார். அப்போது வராத ஞானோதயம் இப்போது இந்த பெரிய மனிதனுக்கு எங்கிருந்து வந்தது என்று நான் கேட்க விரும்புகிறேன். தொலைபேசியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.